மத அடிப்படையில கொடுக்குறாங்க, தலித்துக்கு கொடுக்கல, இந்துக்கு தான் கொடுக்குறாங்க. நிச்சயமா. இப்ப இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி கோரிக்கைகள், தேவைகள் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பெரும்பாலும் மற்ற முஸ்லீம் அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க தனியா இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு நடத்துறாங்க, அவங்க கும்பகோணத்தில் நடத்துறாங்க, நீங்க சென்னையில் நடத்துறீங்க. ஏன் இந்த மாதிரியான பொது விஷயத்துக்காக கூட, ஒரே நோக்கத்துக்காக கூட, நீங்க சொல்ற சில விஷயங்கள வேறுபாடு இருக்கலாம், அந்த அமைப்புகள் நாங்க ஸ்ட்ரிக்டா இருக்கோங்க, அவங்களாம் கொஞ்சம் லீனியண்டா விட்டுறாங்க, தர்கா வழிபாடு ஓர் இறைவன்கிறதுலாம் அவங்க அப்படியே லீனியண்டா விட்டுறாங்க மக்களை, நாங்க ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கோம்னு சொல்றீங்க. அதை விடுங்க, இந்த மாதிரி அரசியல் கோரிக்கைகள், ஆன்மீக விஷயங்களை விடுங்க, அரசியல் கோரிக்கைகளுக்காக ஏன் நீங்க மற்ற மனிதநேய மக்கள் கட்சியோடையோ முஸ்லீம் லீக்லாம் இதெல்லாம் ஒரே கோரிக்கை தான், இதுல கண்டிப்பா உங்களுக்கு மாறுபாடு இருக்க போறதில்ல, அப்ப கூட ஏன் ஒரு ஒன்னா சேர்ந்து உங்க பலத்தை காமிக்க கூடாது? இதுல கூட அவங்க தனி இவங்க தனியா தானே பண்றாங்க, அது ஏன் அப்படி? அது ஏன்னு கேட்டா, அந்த இயற்கை என்னன்னா, ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தலைவர்களுமே தங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க, அந்த அடையாளத்தை காப்பாற்றன்னு பார்ப்பாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்து நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் முன்னால் நின்று அவர்களை பின்னாடி நில்லுங்கன்னு சொன்னோமே, ஆனால் அவங்க ஏதாவது 2ஆம் 3ஆம் தள்ளப்பட்ட மாதிரியாக அவங்க கருதுவாங்க. பேருக்கு தான் சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி நிற்க மாட்டாங்க. ஏன்னாட்டா அவங்க நினைக்கிறது நம்ம ஒரு தனி இயக்கம், நம்ம ஒரு பெருசாக இருக்கிறோம், இவங்க நடத்துறதுல ஒரு அழைப்பாளரை நம்ம ஏன் போய் நிற்கணும் என்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வரும். அது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க அழைச்சா கூட நாங்கள் போனால் அப்படி தான் வரும். மனிதர்கிற முறையில் எல்லா அமைப்புக்குமே நாங்கள் தான் சமுதாயத்துக்கு பாடுபடுறோம்னு காட்ட தான் நினைப்பாங்க. யதார்த்த விஷயத்தை சொல்கிறோம். ஒவ்வொரு இயக்கமுமே நாங்கள் தான் அதிகமாக பாடுபடுறோம் உங்களுக்காக காட்ட விரும்பும் பொழுது அவங்க செய்வாங்க, நாங்கள் பின்னாடி நிற்போன்னு ஒத்துக்குருவாங்களே. அப்போ ப்ராக்டிக்கலாக வராது. ப்ராக்டிக்கல் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நடத்துகிறாங்க இடஒதுக்கீட்டுக்காக. கும்பகோணத்தில் நடத்த நடத்தணும், கும்பகோணத்தில் வேற யாரும் நடத்தலை. இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி தமுமுகவில் ஒன்று நடத்தணும் தஞ்சாவூரில். அப்போ நாங்களும் அதில் இருந்தோம், நான் தான் அப்போ அமைப்பாளர் இருந்தேன். அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் நடத்தியிருக்கிறோம். பொதுவாக இந்த இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டங்கள் எங்களை தவிர நடத்தலை. எல்லா போராட்டங்களுமே நாங்கள் தான் நடத்தியிருக்கோமே தவிர, அப்போ நாங்கள் நடத்தும் பொழுது இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான் வராமல் இருக்காங்களே தவிர எல்லாரும் வர்றாங்க. தொண்டர்கள் உணர்வு, அது கோரிக்கை நியாயங்கிறதுனால வராங்க. தமுமுகவுக்கு வந்தாங்க, முஸ்லீம் லீக்காளுக்கு வந்தாங்க, கொள்கை ரீதியாக எங்களை தர்காவில் உள்ளவங்கெல்லாம் கூட தர்காவுடைய பேனர் கட்டிக்கிட்டுலாம் வந்தாங்க. இப்போ திராவிட கழகம் இடதுசாரிகளோடு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடு கண்டிப்பாக இருக்கும், திராவிட கழகம் இடதுசாரிகளோடு. ஆனால் இன்றைய பாரதிய ஜனதாவினுடைய சொல்லில் உங்களை விட வீரியமாக பாரதிய ஜனதாவையும் இந்துத்துவா குழுவையும் எதிர்ப்பவர்கள் திராவிட கழகம் தான். உங்களுக்கு நல்லா தெரியும், திராவிட இயக்கங்கள் அந்த சிந்தனையாளர்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க, இடதுசாரிகளும் எதிர்க்கிறாங்க. அந்த அமைப்புகளுடன் கூட இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு அவங்க ஆதரிக்கிறாங்க, இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கிறத அவங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அந்த அமைப்புடன் கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு இணைந்து நிகழ்ச்சி பண்ணுவது, ஒரு இணைந்து போராடுவதுங்க மாதிரி போராட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. எப்பவுமே தனித்து தானாகவே பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன் இருக்குது? மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் கூட இப்போ திராவிட இயக்கங்களோடு மற்ற இடதுசாரி இயக்கங்களோடு மற்ற எல்லா முஸ்லீமும் மட்டும் இப்போ ஒன்று சேர்ந்து இதை உரிமையாக ஒரு குரல் கொடுக்குறாங்க, பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறோங்கிறப்ப ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் அதுலேயும் தனிச்சு நின்று செயல்படுறது ஏன் செய்யறோம்னு கேட்டால், இந்த திராவிட இயக்கங்கள் துவக்க காலத்தில் அண்ணா காலத்தில் உள்ள திராவிட இயக்கங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கமா இருந்தது. நீங்க சொல்றது இந்துத்துவாக்கெல்லாம் எதிராக இருந்தது. இப்ப உள்ள திராவிட இயக்கம் என்பது இப்ப ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான். அவர் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வச்சவர் அவர் தான். திராவிட இயக்கம் இப்ப எதிர்க்கிறாரு. இது சந்தர்ப்பவாத எதிர்ப்புன்னு நம்ம சொல்லுவோமே தவிர, இப்போ கருணாநிதி வாஜ்பாயை கொண்டாந்து அவர் பிரதமராக்கிறதுக்கு அவர் தான் காரணம். தமிழ்நாட்டில் ஒரு தளம் போட்டுக்கிட்டு கார்கில் நாயகண்டு போட்டு அந்த அமைச்சரவையில் நீண்ட நெடுங்காலம் பதவி வகித்து ஆதாயங்கள் அடைந்து நீங்கள் என்ன இப்போ இந்துத்துவம் எதிர்க்கிறீங்க? கொள்கை சார்ந்து எதிர்க்கிறதா இருந்தா எப்படி உங்களால் சேர முடிஞ்சு? கூட்டணி மாதிரி வேணாம், நான் இப்போ தேர்தல் கூட்டணி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலை. பொதுவாக நிற்கும் போது நான் சொல்ல திமுக விடுங்க, திராவிடர் கழகம், சிபிஎம், சிபிஐ போன்ற அமைப்புகள் பாரதிய ஜனதாக்கு எதிராக முழக்க வைக்கும் போது கூடுதலாக நீங்களும் வலிமையை காமிக்கலாமே, உங்களுடைய வலிமையை சேர்ந்து காமிக்கும் போது அது ஒரு நீங்கள் சொல்கிற இடதுசாரிகள் வரைக்கும் அவங்களும் பிஜேபி ஆதரிச்சவங்க தானே. 80ல் கொண்டாந்து வச்சது யாரு? 2 சீட்டில் இருந்த ஒரு பிஜேபியை 80 இடமா ஆக்குனாங்க. அப்ப அவங்க ஜனசங்கமா இருந்தபோது சொல்றீங்களா நீங்க? பிஜேபியா இருக்கும்போது விபி சிங் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இடதுசாரி தான் சப்போர்ட் பண்ணாங்க. விபி சிங் பிஜேபியினுடைய ஆளா நீங்க பார்க்க முடியாது. இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன் எல்லாமே அவங்களுக்கு எதிரான கொள்கை எல்லாம் விபி சிங் தானே கொண்டு வந்தாரு. அதெல்லாம் கொண்டு வந்தாரு. அப்ப ஜனதான்னு நினைக்கிறேன், ஜனதா தலைமா. அப்ப பிஜேபிக்கு வேற ஒரு பேரு. அந்த இதுல இவங்க இடதுசாரிகள் கூட்டணி ஆதரிக்க தானே செஞ்சாங்க. காங்கிரஸ் வரக்கூடாங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸ் தான் பெரிய எதிரின்னு வைத்துக்கொண்டு அவங்களும் தான் 2 சீட்டை 80 ஆக்குனதுல அவங்க நின்றாங்க. பிஜேபி அந்த கொள்கையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்ப அவங்க எதுக்கு நாங்க இல்ல, நாங்க அவங்க இப்போதைக்கு கத்தட்டு போராட்டம் பண்ணட்டேன், நாங்க அதை கண்டிக்கவோ குறை சொல்லவோ இல்லை. நம்ம போய் சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த அளவுக்கு செஞ்சா போதுங்கிற அளவுக்கு மக்கள் நினைச்சிருவாங்க. நம்ம 100% இருப்போம். என்னைக்கும் பிஜேபி எதிர்க்க மாட்டோம்,
என்கிற ஒரு நிலையில தேர்தல் நிலைப்பாடு எடுக்காத திராவிட கழகம் போன்ற அமைப்புகளுடன் கூட நீங்க அந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது. தேர்தல் நிலைப்பாடு அவங்க எடுக்கிறது இல்ல. அவங்களுடைய கொள்கை வந்து இந்துத்துவ எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. அவங்களுடன் உங்களுடைய மற்ற அமைப்புகள் சேர்ந்துக்கிறாங்களே, போய் நிக்கிறாங்க, திடல்ல போய் மீட்டிங் போடுறாங்க, பேசுறாங்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும். அந்த மாதிரியான உறவுகளா இருந்தா தானே வலுப்பெற முடியும். பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சிருக்கும் போது திராவிட கழகம் என்ன செஞ்சு? திராவிட கழகம் அரசியல் கட்சி இல்ல. திராவிட கழகம் அப்போ அந்த தோழமையை மெயின்டைன் பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி சமூக நீதி அதிகாரத்தை வீராங்கனைன்னு அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தாங்களே, அப்ப பிஜேபியில ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களே, அப்ப திராவிட கழகம் என்ன செஞ்சாங்க? இவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்காண்டி கொடுத்தது அந்த 69 கொடுத்தாங்க. இல்ல கொடுத்த பிறகு உங்களுக்கு சேர்த்து தானே அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து தானே. அது ஓகே, நெருக்கம் காட்டினாங்கல்ல. பிஜேபியோட சேர்ந்தவன அதை முறிச்சிட்டு வந்தாங்களான்னு கேக்குறேன். திமுக வந்து பிஜேபியோட சேரக்கூடிய நேரத்துல இந்த திராவிட பிஜேபியோட சேர்றத விமர்சனம் தானே பண்ணாங்க அவங்க. திராவிட கழகம் என்னைக்கும் பாரதிய ஜனதா இல்ல அந்த உடைச்சிட்டு வரணும். இவர்களும் எங்களுக்கு நட்பும் இல்ல உறவும் இல்லைன்னு ஃபார்மாலிட்டி அந்த கண்டனம் கூட தெரியாட்டி அவங்க மக்கள்கிட்ட அவங்க நிக்க முடியாது. அந்த ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு எதிர்ப்பையோ அதிருப்தியோ காட்டாட்டி அவங்க தொண்டர்களை இழந்துருவாங்க இருக்கிறார்களே. எங்களுக்கு வந்து அவங்களால எங்களுக்கு உயிர், மானம், மரியாதை, மதம் எல்லாத்துக்குமே ஆபத்து ஏற்படும். நிஜமா எங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இருக்கிறவர்கள் கொடுக்கிற மாதிரியான ஒரு குரலை பாதிப்பு இல்லாதவர்களால் கொடுக்க முடியாது. அதான் மேட்ரு. என்னடா இந்துத்துவம் வர்றதுனால அவர் கலைஞ்சிருக்கேன். சரி, இப்ப நீங்க திராவிட கழகம், இடதுசாரி இயக்கங்கள் அவங்கள விடுங்க. உங்களுடைய கொள்கை கொண்ட மற்ற தவ்ஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், மற்ற மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக, முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், இப்ப நீங்க திமுகவுக்கு கடைசி நேரம் ஆதரவு தெரிவிச்சீங்க. 2014 திமுகவை நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப நீங்க திக, இடதுசாரிகள் இவங்கள்ட்ட எல்லாம் கூட எங்களுக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை இல்லைங்கிறப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மயிலாடுதுறையில தமுமுக வேட்பாளருக்கு மட்டும் ஆதரவு தர மாட்டோம்னு சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு? நீங்க தேர்தல் கட்சிகளை வந்து இந்த அளவுக்கு மாறி மாறி இருக்கிறாங்களே நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு கூட திமுக காரங்களுக்கு கூட ஓட்டு கேட்போம், பட் இந்த முஸ்லீம் தமுமுகவுக்கு வந்து நாங்க ஓட்டு கேட்க மாட்டோம் மயிலாடுதுறையில அப்படின்னு அறிவிக்கிறது வந்து இது என்ன மாதிரியான விஷயம்? ஒரு கொள்கைக்காக கூட ஒரு சின்ன சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்களா தமுமுகவோட? அதுல என்ன நீங்க அப்படி பாக்குறத விட இதை மட்டும் நம்ம பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை நீங்க வழங்கணும். என்னன்னு கேட்டா, நாடு முழுவதும் நாங்க சீர்திருத்த பிரச்சாரம் பண்றோம், வரதட்சணை அதெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்றோம். அதனால ஊர்ல சில ஊர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஊர் விளக்கம்னு செய்யறாங்க. எங்க மக்களை வந்து ஊர் விளக்கம் செய்து நல்லது கெட்டதை சேர்த்துக்கிற மாட்டோங்கிறாங்க. அதுல ஒரு ஆள் இறந்துறாரு, எங்க சேர்ந்த ஆளு, நாங்க அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்வதற்கு அடக்க ஸ்தலத்தை தரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான காரியத்துல தமுமுக பண்றாங்களா? இது செய்யறதுல யாருன்னா தமுமுக செய்யறாங்க. இந்த ஜமாத்துக்கு பின்னாடி அருவாளை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு உருட்டுக்கட்டையோட நிக்கிற ஆளுக்கு யாருன்னு கேட்டா இவங்க தான். இவர்கள் வளர்ந்து எங்களை அழிக்கிறதுக்குரியவங்களை வளர்க்கறது நாங்க விரும்பவே மாட்டோம். சொன்னாலும் எங்க மக்கள் கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக எங்க எல்லாம் ஜமாத்தார்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களும் உங்களை மாதிரி தர்கா வணக்கம் கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, ஒரு இறைவன் தான், இதைத்தான் அவங்களும் வலியுறுத்துறாங்க. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி உங்களுக்கு ரெண்டு இந்த மாதிரி கொள்கையோட உங்கள்ட்ட அப்படி சொல்லுவாங்க. தர்கா விழாவில் போய் அதை கலந்துக்கிறோம் செய்வாங்க. அவங்களும் வணக்க வழிபாடு வைக்கிறது இல்ல. ஹைதர் அலிட்ட கூட அது பிரச்சனையாச்சு. மக்களை பார்த்து வணங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க வந்து நாங்க வந்து வணக்க வழிபாடு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தேர்தலுக்காக கூட நாங்க வணக்கம் எல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற அதே கருத்து தான் அவங்க சொல்ற அளவுக்கு தனியா இருந்தால் அது வேற விஷயம். அவர் தனிப்பட்ட முறையில் இறந்து நாம என்ன செய்யறோம்னா அமைப்பு ரீதியாக எங்க இந்த கொள்கையை ஒழிப்பதற்கு எல்லா ஊர்லயும் சமூக விரோதிகளோட இவங்க சேர்ந்துக்கிறாங்க. அது ஒரு காரணம் இருந்தது ஒண்ணு. இரண்டாவது, அவருக்கு மட்டும் நம்ம முடிவெடுக்கல. தேனியில வந்து ஹாரூன் போட்டிக்கிட்டாரு, நம்ம ஹாரூனை சப்போர்ட் பண்ணோம். தேனியில அங்கேயும் திமுக இருக்குது, திமுக நாங்கள் சப்போர்ட் பண்ணலை. தேனியில் போட்டியிடும் போது அங்கே செஞ்சோம். அது மாதிரி நாகர்கோயிலில் வந்து நாங்கள் வசந்தகுமாரை தான் ஆதரித்தோம், திமுக ஆதரிக்கலை. கூட்டணியில் இருந்தால் கூட காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் அதை வச்சு நாங்கள் ஒரு காரணத்தோடு செஞ்சுருக்கிறோம். அதனால இந்த ஒரு நாங்கள் வந்து இவங்க மாதிரியான இரண்டரை கலந்த கூட்டணி கிடையாது. யார் ஆதரித்தாலும் அதுக்குரிய ரீசனு கரெக்டாக இருந்தால் தான் ஆதரிப்போம்.